ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிஸ்டரி ஆஃப் த ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபார்மசி இன் இந்தியா இன் ரிலேஷன் டு இண்டஸ்ட்ரி அண்ட் ஆர்கனைசேஷன். ஃபார்மசி ப்ரொஃபஷன் எதை பொறுத்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட க்ரோத்தும், ரெகுலேட்டரி அண்ட் ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால தான். இதில் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, இயர்லி டெவலப்மெண்ட். அதாவது பிஃபோர் 1900ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆன்ஷியன் இந்தியா அந்த டைம்ல ஆயுர்வேதா, சித்தா, யுனானி சிஸ்டம்ல பேஸ் பண்ணி தான் ஹெல்த் கேர் ப்ராக்டிசஸ் இருந்துச்சு. அப்ப எப்படி மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெர்ப்ஸு, மினரல்ஸ், நேச்சுரல் மெட்டீரியல்ஸை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, தனியா ஃபார்மசிஸ்ட்டுக்கு எந்த ப்ரொஃபஷனுமே கிடையாது. எப்ப பிரிட்டிஷ் அரைவல் ஆனுச்சோ, அப்பதான் வெஸ்டர்ன் மெடிசின்ஸ் இந்தியாக்குள்ள என்டர்ட் ஆகுது. அந்த வெஸ்டர்ன் மெடிசின் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மேனுஃபேக்சர்ட் ட்ரக்ஸ், மாடர்ன் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபார்மசிய கொண்டு வந்தாங்க. இதுல நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மாடர்ன் மெடிசின்ஸ் 1902 1914. அதாவது இயர்லி 20th செஞ்சுரியில என்ன ஆச்சு அப்படின்னா, யூரோப்ல இருந்து இம்போர்ட் ஆகிற மெடிசின்ஸ் தான் இந்தியன் மார்க்கெட்டையே டாமினேட் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா, ட்ரக் குவாலிட்டியில எந்த ரெகுலேஷனுமே இல்லை, சப்ஸ்டாண்டர்ட் மெடிசின்ஸை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால கண்டிப்பா ட்ரக் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்பென்சிங்கை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ட்ரைன்டு பர்சனல் தேவை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதே டைமில் ஸ்மால் ட்ரக் ப்ரொடக்ஷன் எல்லாமே பிகின் ஆனிச்சு. எந்தெந்த பிளேஸில் அப்படின்னா, பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 பிளேஸ்லையும் பிகின் ஆனிச்சு. அப்போ 2 பப்ளிகேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஒன்று பாய்சன் ஆக்ட் 1919. நெக்ஸ்ட் ட்ரக் இன்கொயரி கமிட்டி ரிப்போர்ட் 1913. இது ரெண்டையுமே கொண்டு வராங்க. இது ரெண்டும் முக்கியமாக எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னா, லேக் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாம் எங்கே லேக் ஆகுதோ அந்த இடத்துலையும் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ட்ரக் ஹேண்ட்லிங். இதில் நம்ம தேர்ட் பார்க்க போகிறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபார்மல் ஃபார்மசி எஜுகேஷன்ஸ். என்னென்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆணுச்சு 1940 to 1950ல. ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஃபார்மசி எஜுகேஷன் இன் இந்தியா பிகின் ஆணுச்சு. அது எப்போ அப்படின்னா, எம்எல் ஷாஃப் ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் கோர்ஸ் இன் ஃபார்மசியை பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் லான்ச் பண்ணப்ப. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷன் ஐடென்டிட்டி ஃபார்மசிஸ்ட் கிரியேட் ஆகுது. வேர்ல்ட் வைட் 2 அப்போ ட்ரக் இண்டஸ்ட்ரி எல்லாமே நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரைன்டு ஃபார்மசூட்டிக்கல் பர்சனல் கண்டிப்பாக தேவை ட்ரக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் யூனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டிஸ் டிப்ளமோ அண்ட் டிகிரி ப்ரோக்ராம் இன் ஃபார்மசியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் இப்போ இந்த இயரில் தான் ரெகனைஸ் பண்ணாங்க ஃபார்மசி அஸ் டிஸ்டிங்க்ட் ப்ரொஃபஷன். அதுக்கப்புறம் ரெகுலேட் ட்ரக் குவாலிட்டி வித் த க்ரோயிங் ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் ஃபோர்த் பார்க்க போகிறது ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டி 1950 to 1970. இதில் ட்ரக்ஸ் ஆக்ட், அதாவது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940ல இருந்தப்ப இது மெயின்லி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, கண்ட்ரோல் ட்ரக் இம்போர்ட், மேனுஃபேக்சரிங், சேல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் ஃபார்மசி ஆக்ட் 1948ல பாஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில், மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபார்மசி எஜுகேஷன், mandatory register for pharmacists. Pharmaceutical organizations like Indian Pharmaceutical Association IPA, Indian Drug Manufacturers Association IDMA. இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் எதுக்காக அப்படின்னா, ஷேப்பிங் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். During 1915 and 1916, ட்ரக் மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக் லிமிடெட்ஸ் HAL,
இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் IDPL கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃபிஃப்த் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 1970 to 1919. 1970ல் இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட் வருது. இது மெயின்லி ஃபார் ஃபார்மசூட்டிக்கல். எதுக்காக அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ் மேனுஃபேக்சரிங் மெத்தட் இருக்கணும், அஃபோர்டபுள் ஜென்ரிக் மெடிசனாக இருக்கணும். அப்புறம் நியூ ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. எங்கே அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஹாஸ்பிட்டல் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மசி. இதில் நம்ம சிக்ஸ்த்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரா ஆஃப் மாடர்னைசேஷன் அண்ட் குளோபல் ரெகனைசேஷன் 1990. இதில் இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே டெவலப்டு மார்க்கெட்டுக்கு மெடிசனை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வருது. அது என்னென்ன அப்படின்னா WHO, GMP, US FDA அண்ட் EU ரெகுலேஷன். இது எல்லாமே நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னா பயோடெக்னாலஜி அண்ட் பயோஃபார்மசூட்டிக்கல்ஸ், கிளினிக்கல் ரிசர்ச் அண்ட் ஃபார்மகோவிஜிலன்ஸ், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் GMP அண்ட் குட் ஃபார்மசி ப்ராக்டிஸ் GPP, use of automation in manufacturing, rise of multinational pharmaceutical companies in India. நெக்ஸ்ட் ஃபார்மசி எஜுகேஷனும் டெவலப் ஆகுது. அது எதுலன்னா BPharm, MPharm, PharmD, ரிசர்ச் ஓரியன்ட் டாக்டரல் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் என்னென்ன அப்படின்னா PCI, CDSCO, NPPA, ICMR, strengthen drug control, pricing mechanism, clinical regulation. இதில் நம்ம செவன்த் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் ஷிப்பிங் த ப்ரொஃபஷன். அதில் என்ன அப்படின்னா PCI, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது எதை என்ஷூர் பண்ணும் அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். இதில் B என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CDSCO, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இது எதை ரெகுலேட் பண்ணும் அப்படின்னா சேஃப்டி, எஃபிகசி அண்ட் குவாலிட்டி ஆஃப் மெடிசன்ஸ். இதில் C என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா IPA, இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன். இது எதுக்காக அப்படின்னா ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்காகவும் ஃபார்மசி ப்ராக்டிஸ்க்காகவும். இதில் நெக்ஸ்ட் D என்ன அப்படின்னா IDMA, இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன். இது மெயின்லி பேஸ்ட் ஆன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NIPER, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது எதை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னா ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸையும் அட்வான்ஸ் ட்ரைனிங்கும்